ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு மனிதன் எம்மாத்திரம். இதுதான் உண்மை. சோ இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. தாவீது இந்த வார்த்தைகளை பாடுறார். ஆண்டவரே எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பாடல இந்த விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஏறெடுக்கிறாரு. இப்ப எம்மாத்திரம் அப்படிங்கிற வார்த்தை அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு முன்னாக ஆண்டவர் மனுஷன் நிற்கவே முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்குது. அதுதான் தாழ்மையின் சிந்தை. இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சிந்தை என்னன்னா பெருமையின் சிந்தை. அந்த பெருமையின் சிந்தை யாருக்கு இருக்குன்னா வலு சர்ப்பத்தின் ஆவியாக இருக்குது. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி சர்ப்பத்தின் குணமாக இருக்குது. இந்த சத்துரு யாருக்குள்ளலாம் இருக்காலும் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பெருமை இருக்கு. எப்பவுமே அவங்களுடைய கண்கள்ல ஒரு பெருமை, ஒரு வேற்றுமை அவங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கும், அவங்களுடைய பேச்சுகள்ல இருக்கும், அவங்களுடைய செயல்கள்ல இருக்கும். இந்த ஒரு ஒரு ப்ரௌட், ஒரு ப்ரைடு இதை நம்ம பார்க்க முடியும். அநேக ஜனங்களுக்குள்ள நான் அது ஒரு அந்த குணங்களுடையவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் போது தெரியும். ஓகே, இவங்களுக்குள்ள சத்துருடைய ஒரு ஜென்ம சுவாவம் இருக்குது. அப்ப சத்துருடைய கிரியைகள் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஐ கிளாஸ் போட்டு நம்ம பார்க்கும்போது இது ஒரு குணம், இது ஒரு கேரக்டர். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டாக கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, கிறிஸ்து உடையவர்களுக்கு இருக்கக்கூடிய குணம் இந்த ஒரு தாழ்மையின் சிந்தை. அந்த தாழ்மையின் சிந்தையுடைய அந்த டெபினிஷன் தான் எம்மாத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் ஆண்டவருடைய சிந்தையாகிறது. சங்கீதம் 144:3 அவை மனுஷனை நீர் கவனிக்கிறதுக்கும் மனதிறனை நீர் எண்ணுகிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் சொல்லி சங்கீதம் எடுக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பார்த்துட்டது. ஆண்டவர் நம்ம மனுஷர்களாகி நம்ம நினைப்பதற்கு எம்மாத்திரம். ஒரு ஆண்டவருடைய படைப்புகள்லாம் பார்க்கும்போது பயங்கரமான படைப்புகள். இப்ப இந்த ஒரு பிளட் வெசல்ல எடுத்தாலே அது எட்டு நீளத்துக்கு போகுமா? நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் அவ்வளவு நீளமாக மயில் மயிலா இருக்குதான். உடம்புக்குள்ள அவ்வளவு ஒரு இது காம்ப்ளிகேட்டட் இதாக நம்ம ஆண்டவர் உருவாக்கி தர நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும், ஒரு சின்ன ஒரு படைப்பை எடுத்துக்கிட்டா கூட நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது கர்த்தருடைய படைப்பு எல்லாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அற்பமாக நம்ம எண்ணப்பட்டதான மனிதர்களாக நம்மை ரட்சிக்கும்படியாக மனிதனாக எல்லாவற்றையும் தாழ்த்தி மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய சிந்தனை, அந்த தாழ்மையின் சிந்தனை நம்ம எப்பவுமே தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்திலேயோ யாருடைய சமூகத்திலேயோ பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. நம்மளுடைய அநேகருக்கு அந்தஸ்து, படிப்பு, பதவி இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும். அதை வச்சுதான் அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய பேச்சுகளும் நடக்கலையும் எல்லாமே இருக்கும். ஆண்டவருக்கு முன்னாக இதெல்லாம் ஒரு குப்பை. அந்தஸ்தோ, படிப்போ, பதவியோ, பணமோ எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக ஒரு குப்பையாக இருக்குது. 1 நாளாகமம் 17 அதிகாரம் 16 தாவீது ராஜா பத்தி நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல அவர் சொல்றாரு, தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படி சொல்லி 40 வருஷங்கள் ஆண்டுடைய ஒரு அரியணையில இருந்து அரசாட்சி செய்தாரு. எல்லாருக்கு கால் கீழே எல்லா சத்துக்களும் ஓடி போனாங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்னாடி ஆண்டோட தாழ்த்தினார். ஆனா நிறைய செல்வங்கள் அவருக்கும் இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி தரமட்டமாக அவர் விழுந்து கிடந்தாரு. அது அவரு தன்னை தாழ்த்தினவராக மாத்திரம் இல்ல, வாஞ்சியோடு தேடினாரு ஆண்டவரை. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கு கொடுக்கிறவராக. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் சிந்தை இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஒரு இதுக்கு ஆப்போசிட்டான சிந்தைகள் இருக்கும்போது கர்த்தருக்கு நம்ம கொடுக்க முடியாது. அப்ப இது எனக்கு 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 நான்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். இப்ப நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பதவி, என்னுடைய அந்தஸ்து அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாது. கர்த்தர் யாருக்கு கொடுக்க சொல்றாங்க அவங்களுக்கு நம்மளால மனதார கொடுக்க முடியாது. தாவீது ராஜாக்கு இந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு எல்லாம் சம்பாதித்த எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து வச்சாங்க. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 2-5 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர
எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறது. அம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் பை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். இப்ப ஜனங்களிடத்துல அவர் பேசுறார், என்னுடைய சம்பாத்தியம் அத்தனை ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்ச அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இது மாத்திரம் இல்லாமல் இவ்வளவு பொண்ணு ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ளதா இருக்கும், அவ்வளவு பொண்ணு வெள்ளி என்னெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நான் எண்ணி செலுத்துறேன். உங்கள்கிட்ட நீங்க யாராவது மனப்பூர்வமா கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஜனங்களை கொடுக்கும்படியா கத்து தாராளமா கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்துறாங்க. ஜனங்களும் கைகளை திறந்து தாராளமாக வெள்ளியையும் பொண்ணு இப்படி ஒரு தலைவன் கொடுக்கும்போது ஜனங்கள் நாங்களும் கொடுப்பாங்க. அதே மாதிரி வெள்ளியையும் பொண்ணையும் பெண்களத்தையும் இரும்பையும் இறந்த ரத்தினங்களை கொடுத்தாங்க. இப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்தோங்கிற ஒரு எண்ணம் வரும்போது மாத்திரமே இப்படியாக நம்ம கொடுக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, வரப்போகிற சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங், மேபி தே ஆர் ஒர்க்கிங். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கும், ஆண்டவரே நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், மக்கு முன்பாக நிற்பதற்கு ஏமாற்றம், என்னுடைய படிப்பு ஏமாத்திரம், என்னுடைய பதவி ஏமாத்திரம், நான் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் கர்த்தருக்கு முன்பாக ஏமாத்திரம். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு வல்லமையில சிறந்தவர். நம்ம பாக்குறனே கிடையாது. இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வரும்போது மாத்திரமே ஆண்டவரை நீ வச்சுக்கோங்க, எல்லாம் உமக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம கைகளை திறந்து நாமும் நம்முடைய சந்ததிகளை கர்த்தருக்கு கொடுக்க முடியும். 1 நாளாகமம் 29:14 அதுல தாவீது சொல்றாரு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம். இவ்வளவு கொடுத்து அதுக்கு கூட நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஜனங்கள் ஏமாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தரை மட்டும் விழுந்து பணிந்து கொண்டாராம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு இருதயம் தாவீதுக்கு இருந்தது. இதுதான் தாழ்மையின் சிந்தையாக இருக்குது, இதுதான் கர்த்தருடைய சிந்தை, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவருக்கு மகனும் அதே மாதிரி இருந்தார், சந்ததி சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு இந்த மகிமையான ஆலயத்தை கட்டினாரு. 2 நாளாகமம் 2:6 வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்ததியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேற முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதுக்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொன்னாரு. 2 நாளாகமும் 6:18 தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல தாழ்த்தினார். மாதிரி ஒரு ரிச் கை இல்ல, அகத்திலே பணக்காரரா இருந்தார். ஆனா அன்னைக்கு அவர் போட்ட அந்த 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 ஆலயத்துடைய மதிப்பு, பண மதிப்பு எத்தனையோ $1 பில்லியன் இந்த நாட்கள்ல கணக்கிடும் போது அப்படிப்பட்டதான பொன்னையும் வெள்ளியையும் வைடூரியத்தையும் கொண்டு போட்டு ஆலயத்தை பயங்கர பிரமாண்டமாக சிறப்பாக கட்டி. ஏன்னா ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய மகத்துவத்துக்கு முன்பாக நான் ஏமாத்திரம், நிற்பதற்கு ஏமாத்திரம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல எப்படியாக பரிசுத்தவான்கள் வேதத்துல தங்களை தாழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா யோகுல ஒரு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. யோகுல எப்பவுமே நிறைய டெபினிஷன் நான் பைபிள் வேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது சில வார்த்தைக்கு அர்த்தம் வேணும்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா இது என்ன டிக்ஷனரி மாதிரி. யோகுல அப்படி கரெக்டான அர்த்தமுள்ள வசனங்கள் அங்க இருக்கும். யோகு 25:2-4 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குவார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ, அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது. இப்படி இருக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதிருக்கு. யோபு 7:18 காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த யோபு இருக்குது. உண்மையாகவே நம்ம ஆண்டவர் காலைதோறும் விசாரிக்கிறான். எப்படி இருக்கு, நேத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா, எதுக்கு நீ இப்படி சோர்வா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி காலைதோறும் விசாரிக்கிறான். நிமிஷந்தோறும் நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா
அவ்வளவு பயங்கரமான ஆண்டவர். அவருடைய இதுக்கு அவருடைய சேனைகளுக்கு தொகையே கிடையாதாம். கணக்கில்லாத அளவுக்கு அவருடைய சேனைகள் இருக்காங்க, ஹெவன்லி ஹார்ஸ் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு பேரை சொல்லி நம்மள உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்காராம். நம்மள விசாரிக்கிறார், நிமிஷம் தோறும் நம்மளை பார்த்துட்டே இருக்காராம். நமக்கு பக்கத்துல இருக்கிறாராம். இன்னைக்குள்ளாக தீர்க்கிறவர் என்று எளியொன்றை ஆத்மாவை ரட்சிக்க முடியாது நம்முடைய வலது பாரசத்துல நிற்கிறாராம். எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளோடு கூட பேசுறாரு. அவரு நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மள வந்து தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த நம்மளை வந்து ஆண்டவர் வந்து பலப்படுத்துறாரு. உண்மையாகவே நம்ம வந்து ஏமாத்திரம். அன்னைக்கு நான் இது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நடத்தினேன் அமாவாசை அன்னைக்கு. எனக்கு எப்பவுமே நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டோ ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன்னா எனக்கு அந்த அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஆட்கள் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப வந்து அவங்களுக்கு விடுதலை, நமக்கு விடுதலை. அன்னைக்கு உண்மையாவே ஒரு சகோதரி அன்னைக்கே கொடுத்தாரு. கொடுத்து பார்த்தா அவங்களும் பெரிய ஊழியம் செய்தவங்க அந்த காலத்துல. ஆனா உண்மையாவே சோர்ந்து போய் சுரை செடியில படுத்த மாதிரி படுத்திருந்தாங்க. பார்த்தா பயங்கரமான ஒடுக்குதல் வழியா கடந்து போறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை பொறுத்தளவுல நடுராத்திரியில தட்டி விசாரிச்சு எழுப்பி வந்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். போய் பேசி எடுத்து அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்நேரம் அவங்களுக்கு விடுதலை ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படியாக ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி விசாரிக்கிறார். நடுராத்திரின்னு கூட பார்க்காம 2 மணிக்கு 3 மணிக்கு தட்டி விசாரிச்சு நீ என்ன பண்ற, ஏன் இப்படி இருக்க, எதுக்காக சோர்ந்து போற, இப்படி எல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் வந்து விசாரிச்சு உண்மையாகவே நம்ம வந்து ஏமாத்திரம் நம்ம இருதயம் எல்லாம் அவருக்கு நன்றியாக இருக்கணும். என்ன வேணா ஆண்டவருக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருவாராக. என்ன கேட்கிறாரோ அதுக்கு பலன் தருவாராக. ஆண்டவர் வந்து நமக்கு அநேகர் வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆளுடைய சமூகத்துல போய் சண்டை போடுறது, வழக்காடுறது. அப்போ யோபுல வந்து ஒரு வசனம் சொல்லியிருக்கு. யோபு 9:14 இப்படி இருக்கு, அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி யோபு அவ்வளோ கஷ்டம் போராட்டம் எல்லாத்தையும் இழந்து போனாரு. அப்ப அவர் சொல்றார், ஆண்டவருக்கு நான் மறுமொழி கொடுப்பதற்கும் அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை கர்த்தருடைய பிள்ளைங்க. என்ன வந்தாலும் ஆண்டவரே உடைய சமூகத்துல இருந்து நான் வாங்கியிருக்கேன். நீ நல்லது கொடுத்தாலும் ஓகே, கெட்டது கொடுத்தாலும் நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய இறக்கத்துக்கு மாத்திரமே நம்ம வந்து கெஞ்சி மன்றாடணும். இந்த நாள்லயும் நம்ம அநேக சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம். நம்முடைய குடும்பம், தொழில், ஊழியம், பிள்ளைகள், இதுக்கு யாரை பத்தியும் ஆண்டோடத்துல முறையிடுறதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஏன்னா அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தேவன். அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கைட்டு, நம்முடைய குடும்பத்துடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கைட்டு நம்மளை தாழ்த்தி ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம வந்து முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு சிலுவை, இந்த சிலுவையை ஆண்டவர் சொல்லி நீ எவ்ரிடே நீ அந்த சிலுவையை நீ சுமந்துதான் ஆகணும். சுமந்து இந்த கடைசி காலத்துல ஆண்டுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக வைராக்கியமாக எழுந்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் நான் மாத்திரம் கிடையாது, சந்ததிகளும் இப்படிப்பட்ட இருதயத்தை வந்து விளைவுகளாக இருக்கணும். இப்படிப்பட்ட சிந்தையை தான், அந்த பெருமையின் சிந்தையே நமக்கு வந்துடக்கூடாது, பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. நான் இப்படின்னா படிச்சிருக்கேன் தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வரக்கூடாது. வந்து அந்த தாழ்வு, இந்த தாவீதுக்கு எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தார். 1000 கணக்குல டன் கணக்குல கொடுத்துருக்காரு ஆண்டவருக்காக. சோ இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கணும் அப்படின்னு இப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தியை உடையவர்களாக நம்முடைய சந்ததிகளும் மாற நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.